ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் உஷார் ஜி கேம் ஸ்டுடியோ. இன்னைக்கு நவராத்திரி கோலு சீரீஸ் பிளாக்ல நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா என்னுடைய ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் மிஸ்ஸஸ் உஷா ஹரிகோபால் அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இவங்க எப்பவுமே பிரம்மாண்டமா குலுவை வைக்கக்கூடியவங்க. இவங்களுடைய குலுக்கு 9 நாளுமே விசிட்டர்ஸ் வந்து கூட்டம் கூட்டமா வந்து பார்ப்பாங்க. அதுதான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் குலு இல்லாம ஏதாவது ஒரு டிவைன் சப்ஜெக்ட் எடுத்துட்டு அந்த டிவைன் சப்ஜெக்ட் உண்டான மாதிரி டால்ஸை வந்து அவங்க ஹேண்ட்மேடா பண்ணி அதுக்குண்டான பேக்ரவுண்டையும் பெயிண்ட் பண்ணி ஒரு ஃபுல் கான்செப்டா கிரியேட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுக்கு மியூசிக் ஆட் பண்றது, அப்புறம் வந்து மேனுவலா மூவ்மெண்ட் வந்து ஆட் பண்றது அதெல்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க. கண்டிப்பா ஒவ்வொரு வருஷமும் அது நல்ல ஒரு ஆடியோ விஷுவல் ட்ரீட்டா தான் வியூவர்ஸ்க்கு இருக்கும். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அத கூட எடுத்து ஒரு தீமா வச்சு ஒரு ஜென்ரல் குழுல வைப்பாங்க. இவங்களுடைய டால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் ஓரியன்டட் டால்ஸ் இருக்கும். அப்புறமா வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ் காட்டுற மாரி டால்ஸ், அப்புறம் லைஃப் சைக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ற மாரி டால்ஸ். அந்த மாரி விதவிதமான டால்ஸ் வந்து இவங்க வச்சிருப்பாங்க. இந்த வாட்டி அவங்க டிவைன் கொலுல சூஸ் பண்ண சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்மாவதி தாயார் பெருமாள் திருக்கல்யாணம். ஸோ இதனுடைய ஒரு சின்ன சாம்பிளிங் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க நீங்க அத. பிருகு மகரிஷியே அதற்கு ஏற்றவர் என்று நான் நினைக்கிறேன். பிருகு முனிவர் பிரம்மாவை சந்திக்க சத்தியலோகம் வந்திறங்கினார். அங்கே தனக்கு மிகுந்த மரியாதையோடு வரவேற்பு கிடைக்கும் என வந்த முனிவருக்கோ அதிர்ச்சி காத்திருந்தது. பறந்து விரிந்த செந்தாமரையின் மீது நான்முகன் வீற்றிருக்க, அருகில் சரஸ்வதி தேவி வேதங்கள் பற்றி நான்முகனோடு விவாதித்துக் கொண்டிருந்தார். தனக்கு முன்னே பிருகு முனிவர் நிற்பதை கூட கவனியாது இருவரும் தொடர்ந்து உரையாட முனிவர் பெரும் கோபமடைந்தார். நான்முகனே, அடியேன் வந்ததை கூட கவனியாமல் என்னை நீ அவமதித்து விட்டாய். முனிவர் பெருமானி, என்னை மன்னிக்க வேண்டும். ஸோ இப்ப பார்த்துருப்பீங்க. அந்த மாரி தான் டிவைன் குழு வந்து அவங்க தீமெட்டிக்கா வச்சு இந்த மாரி ஒரு ஆடியோ விஷுவல்ல ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்ட் குடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா? ஒரு வில்லேஜ் செட்டப். அதுக்கப்புறமா ஜென்ரலா நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு தேரோட்டம், ஒரு தேர் போறது, அப்புறம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஃபீல்டுல பண்ற வேலைகள். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள வந்து அவங்க குட்டி, குட்டி டால்ஸ் வந்து அங்க வச்சு, அத அழகா வந்து எக்ஸ்ப்ளைனும் பண்ணுவாங்க. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஜெனரல் குழுல அவங்க இந்த வாட்டி வச்ச தீம் என்ன அப்டின்னா, பீச் அப்படிங்கிற தீம்ல தான் வச்சாங்க. இந்த பீச்சுங்கிற தீம்ல ஒரு பீச்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியதோ அத காமிச்சிருக்காங்க. இப்ப நீங்க அதோட சாம்பிள பாருங்க. Is the Tengai Mangai Patani Sundal guy, who is also an indispensable marine of folklore. தேங்காய் பட்டாணி சுண்டல் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் Hey, coming? Get out. Sorry for disturbance. Hey, இப்ப தாண்டா வந்திருக்கோம் போடா. முதல்ல போனி. The marina burst with activity and energy once again in the late afternoon. The ice cream carts are the first to arrive, and both adults and children eagerly crowd around them. Senior citizens would remember the nostalgia, relaxing on benches under tall conical speakers while listening to the Akashvani news from the All India radio station. Elsewhere, gleeful children scramble onto small merry-go-rounds and Ferris wheels. Others enjoy a game of balloon shooting. Small lean horses, led by young boys, take adults and children for a joyride. Away from the bright lights, groups of small families and friends spread sheets on the sand and relax. While the men chat and children play, the ladies unpack their food baskets and serve them homemade delicacies. Other groups seem unable to resist the alluring aroma of the fish stalls nearby.
selling fried fish and fish curry. The famous Sundari Akka stall does roaring business every evening, competing with the traditional favorites like Malaga and Varankai Bhajis. And corn cobs roasted on live coal oven. Further down, nearer the road, we see some splendid statues unique to the marina. The labor statue, commemorating the dignity of labor, and the statue of Mahatma Gandhi in his characteristic stride, commemorating the Dandi Salt March. We also see Kannagi, the fiery protagonist of the epic Silappadigaram, and Mahakavi Subramanian Bharati, the revolutionary poet, whose work fueled the freedom struggle in Tamil Nadu. To this I learn again and again. பாருங்க வாழ்க்கையின் வேற வேற நிலைகள். ஒரு பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்றது, அப்புறம் அதற்கு வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறது, அப்புறம் கல்யாணம், கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த சாப்பாடு, அப்புறம் ரிசப்ஷன் முடிஞ்சு ஃபோட்டோ ஷூட் நடக்குது, அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து டெலிவரி ஆகுறது, அந்த குழந்தைய ஸ்கூல் சேர்க்கறது, உபநயனம் பண்றது, அப்புறம் அதற்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி அழகா அதனுடைய வாழ்க்கை நிலைகளை எடுத்து காட்டியிருக்காங்க. இதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஸ்டோரி டெல்லிங்ன்னு சொல்லுவோம் இல்லையா? சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகள். அந்த கதைகளுக்கு சம்மந்தமான விஷயங்கள வந்து அழகா வந்து அந்த ஸ்டோரி ஓரியன்டடா வந்து வச்சிருப்பாங்க. அதுதான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் கையால பண்ண குட்டி குட்டி டால்ஸ் தான். எல்லாமே ஹேண்ட்மேடு தான். இது அழகா வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ற மாரி அவங்க அதுக்கு பேக்கிரவுண்டும் குடுத்து, அதையுமே கையால பெயிண்ட் பண்ணியோ, இல்ல அத கிளே ஒர்க் பண்ணியோ அழகா டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இது ரொம்பவே ஒரு பாராட்டுக்குண்டான ஒரு விஷயமாகும். ஏன்னா ஒரு தடவையும் அவங்க அவ்ளோ எஃபோர்ட் எடுத்து மெனக்கெட்டு ஒரு குழுலயும் அவங்க டிஸ்ப்ளே வைப்பாங்க. ஸோ அதனால எப்பவுமே வந்து இங்க குழுல வரவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யம் நிறைஞ்சதா இருக்குன்னு தான் சொல்லணும். ஹோப் இந்த நவராத்திரி கொலு விளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வித்தியாசமான கான்டென்ட்டுக்கு என்னுடைய சேனலான உஷா ஜிகேஎம் ஸ்டுடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.